அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திருப்பரங்குன்றத்தில் நக்கீரருக்காக முருகன் உருவாக்கிய கங்கை தீர்த்தம் பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். சிவபக்தரான நக்கீரர் சிவனை எதிர்த்து வாதம் செய்த பாவம் நீங்க திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்கிறாரு. சிவ பூஜையின் போது தவறு செய்கிறவங்களையெல்லாம் சிறைப்பிடிப்பது கர்க்கி முனி என்ற பூதத்தின் வழக்கம். 1000 முனிவர்களை சிறப்பிடிச்சா அவங்கள சாப்பிட்றலாம் அப்படிங்கிறது பூதத்தின் நோக்கம். ஒரு வழியா 999 முனிவர்கள் அந்த பூதத்திடம் மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ஒருவரை பிடிச்சிட்டா 1000 பேரையும் சேர்த்து ஒன்னா சாப்பிட்றலாம் அப்படின்னு அந்த பூதம் காத்திருந்தது. இந்த சமயத்துல தான் திருப்பரங்குன்றம் திருத்தலத்துக்கு நக்கீரர் வராரு. சரவண பொய்கையில நீராடிய நக்கீரர் ஒரு ஆலமரத்தடியில அமர்ந்து சிவ பூஜை செய்ய தொடங்குறாரு. அந்த ஆலமரத்தோட இலை காத்துல விழுந்தா பறவையாகவும் நீர்ல விழுந்தா மீனாகவும் மாறும் தன்மை கொண்டது. நக்கீரர் பூஜை செய்யும் போது ஆளிலை ஒன்று நீர்ல பாதியும் தரையில பாதியுமா விழுந்துருது. அந்த இலையோட ஒரு பாதி மீனாகவும் மறுபாதி பறவையாகவும் மாறி ஒன்று மாற்றி மாற்றி இழுத்தது. இதை கண்ட நக்கீரர் தான் செஞ்ச தவ பூஜையை மறந்து அந்த அதிசயத்தை வேடிக்கை பார்க்குறாரு. இதுதான் சமயம் என காத்திருந்த பூதம் நக்கீரரை பிடித்து சிறை வைக்குது. அங்கிருந்த 999 முனிவர்களும் நக்கீரர் ஒருவரே குறைவாக இருந்ததுனால நாங்கள் தப்பித்து பிழைத்து உயிருடன் இருந்தோம். இப்போ 1000வது நபராக நீங்கள் சேர்ந்துட்டீங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த பூதம் சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நக்கீரர் முருகப்பெருமான் மீது திருமுருகாற்றுப்படைய பாடுறாரு. அதனால அந்த பூதத்தை கொன்று அனைத்து முனிவர்களையும் காப்பாற்றினார் முருகப்பெருமான். பூதம் தன்னை தீண்டிய பாவம் தீரணும் முருகப்பெருமானே, நான் கங்கையில நீராட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நக்கீரர் சொல்றாரு. நக்கீரரின் விருப்பத்தை நிறைவேற்ற முருகப்பெருமான் தன்னுடைய வேலால் பாறையை கீறி கங்கையை வரவழைக்கிறாரு. பூதம் தீண்டிய பாவம் விளங்க நக்கீரர் நீராடிய கங்கை தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்குது. திருப்பரங்குன்றம் மடைப்பள்ளி மண்டபம் அருகில் சந்நியாசி கிணறு உள்ளது. இந்த கிணற்று தீர்த்தமே முருகப்பெருமானுக்கு தினமும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது. ஐப்பசியில கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் சந்நியாசி தீர்த்தம் அருந்திதான் விரதத்தை தொடங்குவது வழக்கம். ஸ்ரீ தடாகம் என்ற பெயருடன் திருப்பரங்குன்றத்தில் தெப்பக்குளம் ஒன்று உள்ளது. இதற்கு லட்சுமி தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.